திரு மனுஷபுத்திரன் முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. இதுதான் இந்த மாநாடும் தீர்மானமாக போட்டிருக்கு. அது ஒரு முக்கியமான கருத்து தானே. ராஜாஜியும் சொன்னது தான், அண்ணா காலத்தில் சொன்னதுதான், சுற்றியும் நம்ம நெருப்பு இருக்கும்போது பஞ்சு என்ன செய்யும் அப்படின்னு. இப்போ இன்னைக்கு தேசிய அளவில் இதில் ஒரு கொள்கை தேவை அப்படிங்கிற கருத்து வரவேற்கத்தக்கது தானே. அதை நீங்களும் பரிசீலிக்கணும் தானே. வெறும் திமுக அதிமுக மாநில கட்சிகள் பண்ண வேண்டியதுன்னு சுருக்க முடியாது தானே. யூ ஹேவ் அக்கௌண்டபிலிட்டி, யூ ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி சொல்லுது தேசிய மதுக்கொள்ள தேவை. கரெக்ட். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆர்டிக்கிள் 47 இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ தேசிய அளவில் மது கொள்கை இல்லாததுனால எந்த மாநிலத்திலுமே மதுவிலக்கு இல்லாமல் இருக்கா? 5 மாநிலங்களில் மதுவிலக்கு இருக்கு. எஃபெக்டிவா இல்லை. இல்லை இல்லை, யாரும் சொன்னா எஃபெக்டிவா இல்லை? குஜராத்தில், மிசோரம்ல, மணிப்பூர்ல, நாகாலாந்துல, பீகார்ல மது ஒழிக்க இல்லவே இல்லை. அதனாலதான் நம்ம இன்எஃபெக்டிவ் அப்படின்னு நான் சொல்றேன். என்னுடைய கருத்து முதல்ல நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த 5 மாநிலங்களில் ஏற்கனவே மது ஒழிப்பு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் ஏதோ திமுக இருக்கக்கூடியவங்க ஐயோ எங்களை சொல்லாமா அப்படின்னு சொல்றாங்க. மார்ச் 22, 2023 அப்போது நிதித்துறை செயலாளராக இருந்த திரு முருகானந்தம் ஐஏஎஸ், இன்னைக்கு அவர் சீஃப் செக்ரட்டரியா இருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வருடம் எங்களுக்கு மதுவினால் வந்த எக்ஸைஸ் அண்ட் வேட் டியூட்டி மட்டும் 44,121 கோடி, அடுத்த ஆண்டு இது 50,000 உயரும் அப்படின்னு நாங்கள் கணக்கு போடுறோம் அப்படின்னு பெருமையாக சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே இந்த வருடம் 52,733 கோடி ரூபாய் வெறும் வரி வருமானம் மட்டும். மது விற்கப்பட்ட தொகை 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி வரும். எந்த மாநிலத்திலேயாச்சும் இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்றீங்க. இன்னைக்கு மனுஷபுத்திரன் சொல்றாரு குஜராத்ல எங்க போனாலும் மது கிடைக்கும். இவரணுமோ குஜராத்ல தெரு தெருவா போய் பார்த்த மாதிரி இன்னைக்கு தந்தி டிவிக்கு நான் சேலஞ்ச் பண்றேன். இன்னைக்கு நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, அதே மரியாதையை நீங்களும் காப்பாத்திக்கோங்க. இன்னைக்கு நீங்க தந்தி டிவில இருந்து குஜராத்ல 100 ரிப்போர்ட்டர்ஸ் அனுப்புங்க. எந்த தெருவுல குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கான்னு எடுத்துட்டு நீங்க பிளாஷ் பண்ணி காமிங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல அப்படி இருக்கா? ஒன்னு சொல்றேங்க, ரயில்வே நிர்வாகம் அந்த ரயில்வே ஃபோர்ஸ் அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல மேனேஜ் பண்றவங்க தமிழக அரசாங்கத்துக்கிட்ட 1 வருஷமா கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ரயில் நிலையங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 39 மதுக்கடைகளை தயவு செய்து மூடிவிடுங்கள். அதனால் வரக்கூடிய குற்றச்செயல்கள், ஆக்சிடென்ட்ஸ், கல்வீச்சு, சிக்னல் சேவம், திருட்டு இதெல்லாம் மிக அதிகமாக இருக்கு. அந்த 39 கடையை மூடுங்கன்னு அப்படி ரயில்வே நிர்வாகம் திமுக அரசு கிட்ட கெஞ்சிட்டு இருக்கு. அதை மூடுவதற்கு இவர்கள் மனமில்லை. அதை பத்தி எந்த நடவடிக்கை மனமில்லை. தேசிய கொள்கை கொண்டு வந்தா எல்லா கடையும் மூட போகுது. தேசிய கொள்கை கொண்டு முன்னாடி மாநில அரசாங்கம் மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு நாங்கள் தயார், நீங்கள் தேசிய கொள்கையை கொண்டு வாங்கன்னு சொல்றதுக்கு தயாரா இவங்க முதல்ல இவங்க சொன்னது தமிழ்நாடு கொண்டு வர முடியும். நேரடியா தேசிய கொள்கையை கொண்டு வாங்க நீங்க முதல்ல தயாரான்றது சொல்லுங்க. ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன, அதாவது தமிழ்நாட்டுல மது மூலமா இவ்வளவு வருமானம் வந்ததுன்னு நாங்க பெருமையா சொல்லிக்கிட்டதா இங்க அவர் கதை விடுறாரு. 2017 வருஷத்துல இருந்து 2021 வருஷம் வரைக்கும் உத்தரப்பிரதேசத்துல, தமிழ்நாட்டுல இல்ல, மதுக்கடை மூலமா தமிழ்நாட்டுக்கு முதல்ல வாங்க. உத்தரப்பிரதேசத்துல சீஃப் செக்ரட்டரி பத்திரிகையாளர்கள் கிட்ட நான் 10,000 கோடி அதிகப்படுத்துவேன் வெட்கமின்றி சொல்லவில்லை. மக்களை குடிக்க வைத்து அதை உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லல. எந்த டிபார்ட்மென்ட் உத்தரப்பிரதேசத்துக்கு போகாம தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய விஷயத்துக்கு பதில் சொல்லுங்க. உத்தரப்பிரதேசத்துல மது மூலமாக 2017 வரைக்கும் நீங்க போய் பாத்தீங்கன்னா குஜராத் அரசுக்கு மதுவினால் வரக்கூடிய வருமானம் என்ன? ஆனா சப்சிடி கொடுக்கறாங்க. நீங்க எவ்வளவு டெபிசிட் பட்ஜெட் கொடுக்கறீங்க? 10,000 கோடி மக்களை அடித்து அவர்களை குடிகாரர்களாக்கி அவர்களை பணடாக்கி நீங்க சமாளித்து கூட ஒரு நிமிஷம் பதில் சொல்லுங்க. அவர் வார்டு உத்தரப்பிரதேசத்துக்கு நம்ம மாநிலத்துக்கு சாவரானே அத பத்தி அக்கறை இருக்கா உங்களுக்கு? இந்தியா பிஜேபி கவர்மெண்ட் ஒரு டேட்டா சொல்லுங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன பதில்? நான் சொல்றேன். மனிதன் 6 லிட்டர் சாராயம் குடிக்கிறான்னா தமிழ்நாட்டுல 8 லிட்டர் சாராயம் குடிக்கிறான். அது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? இன்னைக்கு தமிழக அரசாங்கம் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க. விபத்துகள் நடந்திருக்கு 3 வருஷத்துல 4 லட்சம் விபத்துகள் நடந்திருக்கு. குஜராத்ல குடியினால் எவ்வளவு விபத்துகள் சொல்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? குஜராத்ல குடி பழக்கத்தினால் குடித்ததனால் விபத்துகள் எவ்வளவு நடந்திருக்குன்னு திரு மனுஷபுத்திரன், உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன பதில்?
உத்தரப்பிரதேசத்துக்கு அப்புறம் உத்தரப்பிரதேசத்துல அரசாங்கம் நடத்துதா, அரசாங்கம் டார்கெட் வைக்குதா, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் ஒரு ஜோன்ல இவ்வளவு விட்டதான்னு செக் பண்றாங்களா, தீபாவளிக்கு 1000 கோடி டார்கெட் வைக்கிறாங்களா, எங்க வைக்கிறாங்க? இப்போ நம்ம தமிழ்நாட்டுல எல்லா மாநிலத்துல எல்லாத்தையும் பேசணும், எல்லாம் பேசிட்டே தான் இருக்கலாம். நீ இப்போ உத்தரப்பிரதேசத்துல வந்து மதுவிலக்கு மாநாடு போடுறாங்களா? இங்க நீங்க போடுறீங்களா? ஒரு கேள்விதான், திமுக அரசு இதற்கு ஒப்புக்கொண்டு மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்க தயாரா இல்லையா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. திமுக அரசு மத்திய அரசிடம் ஆர்டிகிள் 47 பிரகாரம் மதுவிலக்கு கொள்கையை இந்தியாவுக்கு கொண்டு வந்தால் அதை ஆதரிப்பதற்கு தயாரா இல்லையா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இல்ல உங்க சூர்யா கேள்வி முன்னெடுக்கிறது மனுஷபுத்திரன் அவர் என்ன கேட்கிறாரு, தேசிய கொள்கையை கொண்டு வாங்க, மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வாங்கன்னு திமுக தமிழ்நாடு அரசு வலியுறுத்துமான்னு கேட்கிறேன். மனுஷபுத்திரன் சொல்லுங்க. தேசிய கொள்கைய, தேசிய அளவிலான மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வாங்க, நீங்களே அமல்படுத்துங்க கண்டிப்பா அப்படின்னு திமுக வலியுறுத்துமா? அதாவது நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களுக்கு சாதகமான கொள்கைகள் எல்லாம் தேசியம் வராது, ஆனா மாநிலங்களை ஒடுக்கிற கொள்கைகள் எல்லாம் தேசியம் வரும். நான் என்ன சொல்றேன்னா, ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடு என்ன, பாஜக என்கிற கட்சியினுடைய நிலைப்பாடு என்னங்க மது தொடர்பா? அவங்க வந்து 5 மாநிலத்தை இருக்குன்றாங்க, அதுல 3-4 மாநிலங்கள் மிகச்சிறிய மாநிலங்கள். இப்ப வந்து பீகார அவங்க சொல்றாங்க, குஜராத் சொல்றாங்க. குஜராத்ல என்ன நிலைமை, மதுவிலக்கு எப்படி இருக்குங்கிறத அவர் போய் தேடி போய் பார்க்கட்டும், குறைஞ்சபட்சம் படிச்சாவே செய்யட்டும். அவ்வளவு ரிப்போர்ட் இருக்கு. அங்கே மதுவிலக்கு என்பது பேரளவில் இருக்கக்கூடிய ஒன்று, அவங்களால மதுவை கட்டுப்படுத்தவே முடியல. என்ன நான் என்ன கேட்கிறேன்னா, பாஜக தேசிய கட்சி தானே, ஏன் குஜராத்ல ஒரு கொள்கையும் உத்தரப்பிரதேசத்துல ஒரு கொள்கையும் அவங்க வச்சிருக்காங்க? அவங்க கட்சிக்குள்ளே ஒரு தேசிய கொள்கை கிடையாதுங்க மது விஷயத்துல. ஓகே, சூர்யா ரெஸ்பாண்ட். பதில் சொல்றேன். தமிழ்நாடு அரசு வந்து கோரிக்கை வைங்க, நாங்க அது வந்து கன்சிடர் பண்றோம். தமிழ்நாடு அரசு வந்து கோரிக்கை வைக்க கோரிக்கை அதுக்கே தயாரா இல்ல. நீங்க இல்ல அவங்க கோரிக்கை வைக்கணும், நீங்க நிறைய கேட்ட போறீங்க. ஸ்டேட் சப்ஜெக்ட்டா சென்ட்ரல் சப்ஜெக்ட்டா கான்கரண்டா நீங்க சொல்லுங்க. மது விலக்குன்றது ஸ்டேட்டா சென்ட்ரலா கான்கரண்டா? இல்ல நாளைக்கு நீங்க சொல்லுங்க. ஸ்டேட் இல்ல நாளைக்கு ஒரு தேசிய கொள்கை வந்தா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அமல்படுத்த முடியுமா முடியாதா? மத்திய அரசு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் யார் அமல்படுத்த முடியும்? மத்திய அரசு, இந்த அரசு சரி, முந்தைய அரசுகளும் என்ன சொல்றாங்கன்னா, மாநில அரசாங்கங்கள் இதற்கு தயாரா இல்லை, குறைந்தபட்சம் ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள கொண்டு வரதுக்குள்ள தயாரா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 20 மாநில அரசுகள் பண்ண வேண்டாம்னு சொன்னா அப்ப மத்திய அரசு பண்ணணும்னு சொல்றீங்களா? ஓகே நான் இன்னொரு முக்கியமான தளத்துக்கு இதை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். திரு கோட்டீஸ்வரன் கேட்கணும்னு நினைக்கிறேன். திரு கோட்டீஸ்வரன், இந்த மாநாட்டுடைய போக்கஸ் முதல்ல வந்து இந்த கூட்டணி கட்சிகளிடையான இணக்கெல்லாம் பத்தி இருந்தது. இன்னைக்கு நிற்கக்கூடிய நிலை எப்படி பார்க்குறீங்க? திமுக பங்கேற்குது, தோழமை கட்சிகள் எல்லாரும் பங்கேற்கிறாங்க. அந்த புயலை வந்து அவங்க கடந்துட்டாங்கன்னு பார்க்க முடியுமா? ஆல் இஸ் வெல் என்று பார்க்க முடியுமா? ஒரு புயலும் கிடையாதுங்க. ஒன்றும் மாற போகிறதில்ல, ஒன்றும் ஆக போகிறதில்ல. மாநாடுக்கு போனவங்களாம் நிறைய பேர் இன்னைக்கு காந்தி ஜெயந்தி, அதனால் வந்து மது கிடைக்காதுன்னு வருத்தப்படுவாங்க. இன்றைக்கி பிளாக்ல கிடைச்சா இன்றைக்கே வாங்கி குடிப்பாங்க. ஒருவேளை இன்றைக்கி கிடைக்கலன்னா நாளைக்கு குடிப்பாங்க. குடிச்சிட்டு திருப்பி மது ஒழிப்பை பற்றி பேசுவாங்க. விசிகா வந்து ஒரு பெரிய நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது மதுவை ஒழிக்கிறது அப்படின்றது அரசாங்கத்தோட சொத்தை மூடுறது இன்னைக்கு தேதியில். ஏன்னா இன்னைக்கு மது வந்து அரசுடைமையாக்கப்பட்டுள்ளது. மதுபான கடைகளை இன்னைக்கு ஏலம் விட்டோ இல்லை அந்த டாஸ்மாக் கடைகளை நடத்துறது எல்லாமே அரசாங்கம் பண்ணுது. ஒரு காலத்தில் அது அரசாங்கத்தோட வேலை இல்லை, ஆனால் இன்னைக்கு அரசாங்கத்தோட முக்கிய வேலையாக மதுவை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு சைடு வந்து கூட்டணியை வச்சுக்கிட்டு இன்னொன்று அந்த அரசாங்க கடையையே எதிர்த்து நாங்கள் மூடுவோம் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு வந்து சிரிப்பு தான் வருது. நல்ல அரசியல் பண்ணுறதுக்கோ, நல்ல தரமான அரசியல் பண்ணுறதுக்கு நல்ல தலைவர்கள் தேவை. இன்னைக்கு தேதியில் நான் சொல்கிறேன், இங்கே ஒரு பத்திரிகையாளர்னா வயிறு எரிஞ்சு சொல்கிறேன், நல்ல தலைவர் இந்திய நாட்டில் மொத்தமாக இல்லை. மது ஒழிப்பை கொண்டு வர்றதுக்கு இவர்களுக்கு அந்த அளவுக்கு பேராண்மை இல்லை என்பது என்னோட குறைந்தபட்ச புரிதல். இது வந்து மத்திய அரசு இந்த கொள்கையை கொண்டு வருமா, மாநில அரசு கொள்கை கொண்டு வருமா, இல்லை லோக்கலில் இருக்கிற பஞ்சாயத்தில் தீர்மானம் போட்டு மதுக்கடைகளை மூடுவாங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, அது வந்து சாத்தியம் இல்லை. அமைச்சர் ஐயா திரு ரகுபதி ஆகட்டும், இல்லை முத்துசாமி அவர்கள் போன்றவர்கள் ஆகட்டும், இல்லை இன்னைக்கு முன்னாள் அதிமுக இன்னைக்கு அதை பற்றி பேசக்கூடியவர்கள் ஆகட்டும், இல்லை பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆகட்டும், இந்த தலைவர்களுக்கு, இந்த தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளும் எல்லளவும் மதுவை ஒழிக்கணுன்ற அந்த எண்ணம் ஒரு ஈரம் கூட கிடையாது. காரணம் என்னன்னா, மதுவால் வரக்கூடிய பணம் அரசியல்வாதிகளுக்கு தேவை. போஸ்டர்லாம் போய் பாருங்கள், அரசியல் கட்சிகள்லாம் ஒட்டியிருப்பாங்க, வெளியில் கூட்டம் போடுறதுக்கு செலவு பண்ணுவாங்க, சாப்பாடு காசு எல்லாம். அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு பங்கு டாஸ்மாக் பார் நடத்துகிறவங்க, இந்த டாஸ்மாக் இது பண்ணுறவங்க, இந்த கட்ட பஞ்சாயத்து, பில்டிங் மாமூல், இதுலேருந்து தான் வருது. இதை செய்கிறவங்கலாம் யார்?